ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதிரா சேனல். இன்றைக்கி சூப்பரான வெஜ் பிரியாணி ரெசிபி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வெஜ் பிரியாணி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில், அப்படியே சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெசிபியை வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெயை மட்டும் கூட வச்சு செஞ்சுக்கலாம். அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு வந்து சேர்த்துப்போம். நல்லா இது எல்லாமே நல்லா வெடித்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நாம் பிரியாணி செஞ்சாலும் இந்த மாதிரி வெஜ் பிரியாணி, எது டொமேட்டோ ரைஸ் எது செஞ்சாலுமே சரி, வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதோட 2 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வரட்டும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் வந்து போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து அரிசி எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியோட அளவுகளை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால 3 வெங்காயம் 2 தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். அரிசிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம அளவுகளை அதிகப்படுத்திக்கலாம். அதோட கொஞ்சமாக மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி மல்லி புதினா இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இந்த ரெசிபி வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுங்க. ஸோ காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சாதத்தில் செஞ்சு கொடுக்கும்போது அதை சேர்த்து நல்லா சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வந்து நான் கேரட்டு, பீன்ஸு, சின்னதாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு முட்டைகோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கூடவே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, மஷ்ரூம், இந்த மாதிரி சோயா எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கேரட், பீன்ஸு அதோட கொஞ்சமாக கோஸ் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். எண்ணெயிலேயே வந்து வதங்கும் போது காய் வந்து நல்லாவே வெந்து வந்துடும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதோட ஃப்ளேவர், அதுக்காக கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், நல்லா புளிக்காத தயிராக, கொஞ்சம் ஃப்ரெஷ் தயிராக சேர்த்துப்போம். நம்ம பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே டேஸ்ட்டில் அதுக்கு என்னென்ன நம்ம சேர்த்துறோமோ அது எல்லாமே நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன், சாப்பாட்டு அரிசி. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பிரியாணி அரிசி எடுத்துருந்தீங்கன்னா அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் இப்போவே கூட சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு, அரிசி சேர்க்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக கூடுதலாக இருந்தால் தான் சாதத்தில் வந்து சரியாக இருக்கும். ஸோ தண்ணி நீங்கள் செக் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே அரிசி இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்குவோம். நல்லா கொதிக்குது. நான் இப்போ குக்கரை மூடிடுறேன். மூடி ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சாதம் பார்ப்போம். ஸோ 2 விசில் வந்துருச்சு. சாதம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா
நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சூப்பரான வெஜ் பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். திரும்ப நீங்கள் செய்வீங்க. ஸோ சாதம் வந்து குலையவே இல்லை, குக்கரில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவும் இல்லை. நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க வந்து கண்டிப்பாக இப்போ எல்லாம் குழந்தைங்க வந்து காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸ் செய்யும்போது இந்த மாதிரி வெஜ் பிரியாணி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து கேரட், பீன்ஸ், பீட்ரூட் எந்த காய்கறி வேணாலும் போட்டு இந்த மாதிரி செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் வந்து அதே போல் காயும் சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல். நீங்கள் மட்டும் பார்க்காம என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.